உன்னதங்களில் வாசம் செய்கிற பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் உடைய மெல்லிய சத்தத்திற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களோடு பேசும் ஆண்டவரே, எங்களுடைய இருதயங்களையும் எங்களுடைய சிந்தங்களையும் உடைய கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பெரிதான நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மனமகிழ்ச்சியான பரிசுத்தமான ஓய்வு நாளிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தொழுதுகள் வந்திருக்கும் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் இனிதான நாமத்தினாலே வருகான வாழ்த்து வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நல்லதொரு தெய்வீக ஆராதனையை ஆரம்பம் செய்யும் விதமாக நாம் யாவரும் எழுந்தென்று நம்முடைய சீயோன் இணைய கீதங்களிலே 247வது பாடல், நிச்சயம் இயேசு என் சொந்தமே இது தெய்வீக மகிமை, இந்த பாடலை நாம் யாவரும் எழுந்தென்று பாடுவோம். பாடல் எண் 247. நிச்சயம் இயேசு என் சொந்தமே இது தெய்வீக மகிமையே, லட்சயமோ பறை போட்ட என் காலமே இது என் சாட்சி என் இளமே, பறை போட்ட என் காலமே, பூரண பாக்ய தாய்மையோ கொண்டு காட்சியோ நேரங்கிலா அன்பிலே தோழிதா ஏழே என் சாட்சி என் கீதமே, பறை போட்ட காலமே என் சாட்சி என் கீதமே, பறை போட்ட காலமே, மாதாய்மையாவே எங்கோமே பரிலான பெருவே ஆதிருகே மேலோகே அவரன்பு நீரைந்தே ஏழே என் சாட்சி பறை போட்ட காலமே இது சாட்சி என் கீதமே, பறை போட்ட என் காலமே. யாவரும் 10 கற்பனைகளை மாறி மாறி சேர்ந்து வாசிப்போம். யாத்திரையாகவும் 20வது அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 17 முதல். பக்கம் 95வது பக்கம். என்னை அன்றி உனக்கு வேறு தெய்வங்கள் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொருபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எழுச்சியுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை இல்லையிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக.
கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் எல்லாத்தையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனப்பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார். தேவன் தாமே வாசித்த வசனங்களை ஆசிரியர் தருவதாக. இந்த ஆரம்ப ஜெபத்தினை ஜீவாசர் அவர்கள் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நாளுக்கு மாட்டவராயிருந்து நண்பர்களாகிய உங்களை கண்ணோக்கி பாதுகாப்பு அருமையான ஓய்வு நாளின் காலை விலை காமிக்கிறோம். கடந்து போகிற வாரம் முழுவதும் எங்களை கண்ணீர்கள் பாதுகாத்து சுகத்தோடு பலத்தோடு வழிநடத்தி தப்பிலே இந்த ஓய்வு நாளிலும் உடைய பாதப்படியிலே நாங்கள் ஒன்று கூடத்தக்கதான் இருக்கிறப்பா. இந்த நேரத்திலும் அவகாப்பட்டி ஜெப வேண்டுதலோடு தலைவணங்கி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இருக்கிறப்பா. ஒவ்வொருடைய வேண்டுதலை நிறைவேற்றமான்னு ஜெபிக்கிறப்பா. அநேக பிள்ளைகள் நல்ல உடல்நிலை சரியில்லாமலும் தப்பிலே கஷ்டத்தினாலும் இந்த வெயில் உஷ்ணத்தினாலும் அநேக பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்காப்பா. தப்பிலே எல்லாமே நல்ல காலநிலை சூழ்நிலை மாற்றி நல்ல மழையை சேர்ந்து கட்டணம் ஜெபிக்கிறப்பா. இது வியாதினால் பிறகு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தை பெருத்து கொண்டு வருகிற வாரங்களே உடைய ஆலயங்கள் தொழுது உடனே நல்ல கிருபைகள் ஜெபிக்கிறப்பா. அப்படியே தேவிக்காக கடந்து செல்கிறப்பா. நல்ல சத்தியம் கேட்டு திருப்பி செய்யும் ஆசீர்வாதம் பலப்படுத்தும். நல்ல பிதாவே. கர்த்தருக்கு பரிசுத்தமான காணிக்கை நேரம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களிலிருந்து நன்றியோடு இந்த நேரத்திலே நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய தசமபாவ காணிக்கைகள், பிறந்த நாள் காணிக்கைகள், சோஸ்திர காணிக்கைகள் மற்றும் இதர காணிக்கைகளை இந்த நேரத்திலே தேவ சமூகத்திலே வந்து செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நல்லதென்று கர்த்தர் சொல்லுகிறார். நானும்
ஆகவே இந்த வேண்டுதல்களை ஊக்க வைக்கத்தக்கதாகவும் நல்ல வேலையை கூறி வைத்த ஒவ்வொருத்தரே ஆசிரியர்களான முக்கியமான இந்த வழக்கமான இந்த மாளிகை பிடிக்கிறோம் வளர்ச்சிக்கான மாளிகைகளை ஆசிரியத்து எங்களுடைய சேவைகளையும் நிறைய எதிர்பார்ப்புகளையும் நகரமாகவும் அந்த பொருட்களை மாளிகைகளை பிள்ளைகளை முக்கியமாக பார்த்து ஒரு சேவையை ஆசிரியர்கள் அங்கீகரித்து கொடுத்து ஆசிரியக்க வேண்டுமா நேற்றும் இருக்கிறோம் உலக நல்ல தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நேரம் 10:45 ஆயிடுச்சு. நான் முடிக்கிற நேரம் 14 மணி. அதனால் 1/2 மணி நேரம் கொஞ்சம் 15 நிமிஷம் கூடலாம். இந்த நாளில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களோடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்கள் அனைவருக்கும் இடையே ஓய்வு நாள் வாழ்க்கையை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அற்புதமாய் நம்மளை பயன்படுத்தின தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் உங்களோடு பேச வேண்டும் என்று தெரிந்து கொண்ட ஒரு சத்தியமானது புதிதாக இருக்கிற அருமையான பிள்ளைகளை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். பள்ளியிலிருந்து படித்து வந்திருக்கிறீங்க உங்களையும், புதிதாக பின்பக்கம் புதிதாக வந்திருக்கிறீர்கள் உங்களையும் இயேசு நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்கள் நான் வாழக்கூடிய ஒரு காலம் கடைசி காலம். இந்த ஓய்வு நாளுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு பிரசங்கத்தை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஒரு சில வசனங்களாக அவங்க சொல்லிட்டாங்க. ஆனாலும் ஒரு 2 வாரம் கேப் போட்டு அந்த செய்தியை பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைக்கு வாழக்கூடிய காலம் ஒரு கடைசி காலம். இந்த கடைசி காலத்தில் இருக்கு என்பதை நீங்கள் நானும் அநேக வழியிலே மறந்து போகிறோம். அதற்காக ஒரு செய்தியை எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இந்த உலகம் எப்படி போய்கொண்டிருக்கிறது, அப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியில நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நாம் எப்படி வாழ வேண்டும், நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம் எவ்வளவா இருக்கிறது. நம்ம நினைச்சுக்கிறோம் நேரம் இருக்கு, டைம் இருக்கு அப்படி சொல்லி நம்ம நினைச்சிருக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. இதனாலும் செய்து கதவு அடைக்கப்படும். அப்ப என்ன கதவு அடைக்கப்படும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கிருபையின் கதவு அடைக்கப்படும். கிருபையின் கதவு அடைக்கப்படும் அப்படின்னா உங்களுக்கு அது என்ன கிருபையின் கதவு அடைக்கப்படும் அப்படின்னா, இந்த கடற்கூடிய காலம் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வர இருக்கிறார். இப்ப தேவன் என்ன சொல்ல விரும்புறாரு, இன்னைக்கு இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள்ல ஏதோ ஒரு இயக்கத்தோடும் இன்னைக்கு சொல்லக்கூடிய செய்தி நமக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்காதா என்று பார்க்கும்போது, ஆசீர்வாதத்தின் நாட்கள் அப்படிப்பட்ட நாட்களே நீங்கள் நான் வாழவில்லை, கடைசி நாட்களே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை பெற்றோர்கள் முதலாவது தயவுசெய்து நீங்க கவனிக்கும்படியாய் நம்முடைய கேட்டுக்கொள்ள வந்திருக்கிற நோக்கத்தை அறிந்து நீங்க குழந்தைகளை விளையாடுறத கொஞ்சம் நிறுத்திட்டு நீங்க என்ன ஒரு செய்தி என்பதை கவனிங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் வாசிக்கும்படியாய் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் எடுத்தவர்கள் வாசிக்கும்படியாய் கேட்டுக்கிறேன். அப்பொழுது கர்த்தரின் ஆவி என்னென்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் தானே என்றார். இங்கு ஆதிகாமத்திலே ஆண்டவர் நோவா மூலமாக சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கை செய்தி என்னவென்று பார்க்கும்போது, ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை அவர்கள் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் தானே. அப்ப 120 வருஷங்கள் என்ன தெரியுங்களா? 120 வருஷங்கள் என்ன தெரியுமா? அதுதான் தவணையின் காலம், அதுதான் கிருபையின் காலம். அப்படி இந்த கிருபையின் காலம் தவணையின் காலம் அப்படின்னா என்ன பாஸ்டர்? நீங்க கிருபையின் காலம் சொல்றீங்க, தவணையின் காலம் சொல்றீங்க. யாராச்சும் நகை அடகு வச்சிருக்கீங்களா? பாத்திரம் அடகு வச்சிருக்கீங்களா? அமைதியா இருக்கீங்களா? வச்சிருக்கீங்களா இல்லைங்களா? வச்சிருப்பீங்களா? அப்போ இந்த நகையை முழிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு காலம் இருக்கும். அதுக்கு என்னது? இல்லைன்னா அந்த நகை என்ன ஆயிடும்? என்ன ஆயிடும்? மூழ்கிடும். சரிங்களா? அப்ப என்ன பண்ணுறது? வட்டி எக்ஸ்ட்ரா கட்டணும், இல்ல நகை திருப்பி வாங்க முடியாது. அப்ப அதற்கு கொடுக்கப்பட்ட ஒரு தவணையின் காலம், அதுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் காலம். இல்லைன்னு ஆயிடும், அது மூழ்கிடும்,
அப்ப அதே மாதிரி மனிதனுடைய வாழ்க்கைக்கும் ஒரு காலம் உண்டு, சரிங்களா? அப்பனா நம்மள அழகா பார்த்து வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாதீங்க, சரிங்களா? ஒரு நகைக்கடை போய் அழகு வச்சுட்டு உங்களை மீட்கணும் அப்படிதான் நடக்கு. அப்ப அன்பாக இயேசு கிறிஸ்து நம்ம என்ன பண்ணாரு? நம்மளை ரத்தத்தை கொடுத்து மீட்டு வாங்கியிருக்கிறார். பிசாசு சாத்தானுடைய போராட்டத்துல நீங்கள் நானும் என்ன ஆயிடும்? அடிமையாகி விட்டோம், அந்த பாவத்திலே விழுந்து விட்டோம். அந்த இயேசு கிறிஸ்து உங்களை என்ன பண்ணாரு? தர்மியா சிஸ்டர், இயேசு கிறிஸ்து ரத்தத்தை கொடுத்து நம்ம என்ன பண்ணாரு? மீட்டு வாங்கியிருக்கிறாரு. அப்ப நமக்கு கொஞ்சம் அவகாசம். அப்ப இந்த ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல நோவா என்ன சொல்றாரு? 120 வருஷங்கள் தவணையின் காலம், கிருபையின் காலம். அப்ப நோவா வாழ்ந்த நாட்கள்ல அங்க இருந்த மக்களுக்கு என்ன பண்ணாரு? 120 வருஷம் ஒரு தவணையின் காலம், ஒரு கிருபை நாட்களை கொடுத்தாரு. அப்ப கொஞ்ச காலம் அவகாசம், அதுதான் கிருபையின் காலம். இந்த கிருபை நாட்கள் முடிவடைய போகிறது, சரிங்களா? அப்படி நாட்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன பார்த்து நினைக்கிறீங்க? ஐயோ, நான் கல்யாணம் பண்ண நினைக்கிறேன், நான் வீடு கட்டு நினைக்கிறேன், இப்படி சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி மனசுல வாலிபர்களுக்கு தோணலாம், சரிங்களா? அப்ப இவைகளேப்பட்ட ஒரு சூழ்நிலை மத்தியில நான் வீடு கட்டும், இன்னும் வசதியா வாழணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படின்னா அந்த காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, சரிங்களா? போகக்கூடிய சூழ்நிலைகள் பார்க்கும்போது இந்த கடைசி நாட்களே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த இன்பக்குறையிலே வாழ்க்கையிலே வாழ்வதுதான் நம்ம காணும். அப்ப கல்யாணம் பண்ணி ஒரு வாழ்க்கை நடத்துறது இவையெல்லாம் தேவைதான். ஆனால் அதன் மத்தியிலே நான் எப்படி வாழ்கிறோம்? அப்ப நமக்கு ஆண்டவர் தரக்கூடிய ஒரு தவறின் காலத்தை மறந்துவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதான் ஆங்கிலத்துல கிரேஸ் பீரியட், தவணையின் காலம். ஆண்டவர் ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் தவணையின் காலம் கொடுத்து கொண்டிருக்கிறாரு. நம்ம இதுக்கு வாழ சர்ச்சைக்கு போறோம், சர்ச்சை முடிச்சு போனதுக்கு என்ன பண்றோம்? போயிட்டு என்ன பண்றோம்? ரிமோட் கண்ட்ரோல் எடுத்து ஆன் பண்றோம். பிரச்சனை கேட்டாச்சு, முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? அதுக்கப்புறம் செல்போன் எடுத்து என்ன பண்றோம்? போகும்போது என்ன ஆகிடும்? பாஸ்டர் பிரச்சனை பண்ண போயிட்டு என்ன பண்றோம்? செல்போன் ஆன் பண்ணி சான்ஸ் பார்த்துக்கிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கிறோம். அதெல்லாம் போயிட்டு இருக்கு வாழ்க்கை. ஏதோ ஒரு 1 மணி நேரம் பாஸ்டருக்கு 9 மணிக்கு அனுப்பிச்சு 10 மணிலாம் விட்டுறாரு, ரொம்ப சந்தோஷம்டா. போயிட்டு என்ன பண்றோம்? போயிட்டு உடனே செல்போன் ஆன் பண்றோம். யோசிச்சு பாருங்க, பொய்யா உண்மையா? பொய்யா? இப்படிதான் போயிட்டு இருக்கு. விரிவெடுக்கல சௌந்தர்யா டூரிஸ்ட் நம்ம சொல்லிக்கொண்டு பாத்தீங்களா? இப்படிதான் வாழ்க்கை எல்லா இடத்துலயும் போயிட்டு இருக்கு. சர்ச்சை முடிச்சுட்டு போனோம், இன்னைக்கு என்ன பிரசங்கம் பண்ணாங்க, இன்னைக்கு என்ன நான் ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டேன், அதை ரியலைஸ் பண்ணி பார்ப்பது இல்ல, அதை யோசித்து பார்க்க இல்ல, நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கறது இல்ல. முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு பிரசங்கம் பண்ணாத முடிஞ்சு போச்சு, இனி அடுத்த வாரம் பார்த்துப்போம், சரிங்களா? இன்னும் ஒரு வாழ்க்கை. நம்ம ஏன் சர்ச்சைக்கு வரோம்? போயிட்டு இந்த 1 hour முடிச்சுட்டு போய் வீட்டுல போய் சான்ஸ் பாக்குறதும், வீட்டுல போய் ரிமோட் கண்ட்ரோல் பாக்குறதும் வாழ்க்கை. ஆண்டவர் சொல்றாரு, நீ வாழக்கூடிய வாழ்க்கைக்கு ஒரு தவணையின் காலம், ஒரு எச்சரிப்பின் காலம். நோவாவுடைய வாழ்க்கையில 120 வருஷம் கொடுத்தாங்க, பிரசங்கம் பண்ணிட்டே இருந்தாரு. அப்ப அங்க ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் என் ஆவி இன்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை. நோவா என்ன பண்ணாரு? பைபிள்ல 120 வருஷம் பிரசங்கம் பண்ணாரு. அப்ப நோவாவின் நாட்கள்ல ஆண்டவர் ஒரு எச்சரிக்கை செய்தி கொடுத்தார். அதே நாட்கள்ல வாழ்ந்த மக்கள் தான். அப்ப என்னது? இன்டர்நெட் இல்ல, செல்போன் இல்ல, டிவி இல்ல, சரிங்களா? இன்னைக்கு டிவியில செல்போன்ல எவையெல்லாம் நம்ம இஜித்து போடுறோமோ அந்த நாட்கள்ல அப்படியே நடந்துச்சு. பெண் கொடுத்தார்கள், இச்சித்தார்கள், குடித்தார்கள், வெறித்தார்கள். இது லைவான்ஸ். அப்ப நோவா கொண்டு பேசுறாரு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கிறோம்? இன்னைக்கு அதெல்லாம் செல்போன்லயே, டிவில, இன்டர்நெட்ல பாத்துக்கிறோம். அந்த நாட்கள்ல அது எச்சரிக்கை செய்தி. இந்த நாட்கள்ல இன்னைக்கு பிசாசு என்ன பண்ணான்? இது என்ன உலகம்? என்ன உலகம் இது? என்ன வேர்ல்டு இது? என்ன வேர்ல்டு சொல்லு பாப்போம். மாடர்ன் வேர்ல்டு. அப்ப என்ன ஆச்சு? அப்ப நோவா மாதிரி பார்க்க தேவையில்ல. இன்னைக்கு வீட்டுல இருந்து என்ன பண்றோம்? எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். அப்ப இந்த மாடல் உலகத்துல என்ன பண்றோம்? வாழ்ந்து கொடுக்கிறோம். அதனால என்னெல்லாம் மாறிடுச்சு? நம்ம ட்ரெஸ் மாடலா மாறிடுச்சு, எல்லாம் மாறிடுச்சு. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு எச்சரிக்கை செய்தி கொடுக்கிறார், சரிங்களா? இந்த செய்தியை சொன்னாரு. இப்ப நோவாவை பிடிக்குமா எல்லாருக்கும்? என்னையே பிடிக்க மாட்டாரு. பொலிசுன்றாரு, டைத்துன்றாரு, இப்படி சத்தமா விட சொல்றாரு. இன்னைக்கு எத்தனையோ பாஸ்டர் பிடிக்காது தான். ஏன்னா நமக்கு ஏத்த மாதிரி ஒரு பாஸ்டர் இருக்கணும். அப்படி இல்ல,
எதற்கு ஆண்டவர் அனுமதிக்கிறாரு, எதற்கு நோவாவை கொடுத்தாரு, நோவை எதற்கு விட்டாரு என்றால் நீங்கள் நான் வாழ்க்கை இந்த கடைசி நாட்களே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் தரக்கூடிய ஒரு செய்தி, ஒரு எச்சரிப்பான செய்தி. அப்ப முதலாவது ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் எனக்காகவும் போராடப் கொள்கிறார். ஏனென்றால் அவர் சொன்னாரு, ஏன் தெரியுங்களா? நம்ம யாரு? அவன் அவன் மாம்சம் தானே. பைபிள் சொல்லுது அவன் மாம்சம் தானே. இந்த மாம்சம் என்ன பண்றோம்? இச்சிக்கும். அப்ப ஆண்டவர் சொல்லாது மீண்டுமாக, நீங்கள் தமையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் சமத்துல நிப்பமும் தேட வேண்டும். ஒரு வசனம் வாசிப்போம். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 நாளாகமம் 16:11. கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அப்ப கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். நோவாவுக்கு கொடுத்த ஒரு கட்டளை, நோவாவை நாட்டிலே வாழ்ந்த மக்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு எச்சரிப்பின் செய்தி. இந்த நாட்டிலே வாழக்கூடிய ஆண்டவர் தரசித்தமா இருக்கிறார். சரிங்களா? 120 வருஷம் நோவா என்ன செய்தாரு? என்ன பண்ணாரு ஐயா? ஐயா 120 வருஷம் என்ன பண்ணாரு நோவா? பிரசங்கம் பண்ணார். என்ன தெரியுங்களா? இன்னைக்கு வாரம் நீங்க என்ன கேக்குறீங்க? ஒரே பிரசங்கமா கேக்குறீங்க, மாறி மாறி கேக்குறீங்களா? ஆனா அவரு 120 வருஷம் ஒரே பிரசங்கம் பண்ணாரு. என்னய்யா 120 வருஷம் ஒரே பிரசங்கம் பண்ணாரு, தொடர்ந்து பிரசங்கம் பண்ணி இருந்தாரு, தேவ செய்தி கொடுத்து கொண்டாந்தாரு, ஒரே செய்தி. என்ன தெரியுங்களா? மனம் திரும்புங்கள். அப்ப ஏன் ஒரு மழை பெய்யும் போது மனம் திரும்புங்கள் என்று சொல்லி நோவா அங்க ஒரு பேழையை கட்டினான், ஒரு பெரிய எச்சரிக்கை செய்தி. ஏன்னு பார்க்கும் போது, நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த உலகத்தில் இந்த இச்சையில் இருந்து, இந்த பாவத்தில் இருந்து, இந்த உலகத்திலேயே இந்த பலவிதமான காலத்திலிருந்து நீங்கள் மாறுபட வேண்டும். இந்த மாடல் சிட்டியில் இருந்து நீங்கள் மாறுபட வேண்டும். இந்த உலகத்தில் இச்சையில் இருந்து நீங்கள் மாறுபட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் என்ன பண்ணாரு? தேவன் செய்தி கொடுத்தாரு. இன்னொரு காரியம், நோவா செய்தி கொடுத்தார் பார்த்தீங்களா? என்ன செய்தி கொடுத்தாரோ அவருடைய வாழ்க்கையிலும் அவர் நடந்தார். நோவா பிரசங்கம் பண்ணாரு, பிரசங்கம் பண்ண மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கையிலும் அவர் நடந்தாரு. ஆனால் அந்த மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை செய்தி கொடுத்தாரு. அப்ப இயேசு கிறிஸ்து செய்யக்கூடிய ஒரு காரியம் என்ன? ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன? மழை வரப்போகிறது என்பதை எச்சரித்தார். அப்ப மழை வகையில போகிறது என்பதை அவர் எப்படி காண்பித்தாரு? மழை வரப்போகுது அப்படின்னா எப்படி செயல்வடிகளை காண்பித்தாரா? என்ன பண்ணாரு? நோவா மழை வரப்போகுது அப்படின்னா செயல் வடிவில கிரியில காமிச்சாரு. எப்படி காமிச்சாரு? என்ன பண்ணாரு? ஒரு வேலை ஒன்று பண்ணாரு. சரிங்களா? அப்ப ஆண்டவர் ஒரு அந்த நாட்கள்ல மழை வரப்போகுது அப்படின்ற மக்கள் வெளிப்படையாக என்ன பண்ணாரு? ஒரு பேழையை உண்டாக்குறாரு, செயல்வடிகளை காமித்தாரு. இன்னைக்கு நீங்கள் நாம் செய்ய வேண்டியது என்ன போறோம்? இந்த சௌந்தர்யம் கட்சிக்கு வரோம், இந்த சத்தியம் உண்மையானது என்பதை நாம் என்ன சொல்ல மற்றவங்களுக்கு செயல்வடிகள சத்தியத்தை சொல்ல வேண்டும். இதுதான் நோவா செய்தாரு. வேலையை கட்டினாரு, பிரசங்கம் பண்ணாரு, வேலையை கட்டினாரு. அப்ப இது பாஸ்டர் மாத்திரமல்ல, இங்க இருக்கிற விசுவாசிகள் எல்லோரும் செயல்வடிகளே நம்முடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக காணப்பட வேண்டும். இன்னைக்கு நம்ம ஊர்ல, நம்ம தெருல நம்மளை பாக்குறாங்களா? சந்தியா உங்க கம்பெனில அவங்க பாக்குறாங்களா? உங்க யாரும் தெரியுமா உங்களுக்கு? அப்ப இந்த பொண்ணு நான் சனிக்கிழமை போதேன், நான் கம்பெனிக்கு போனவான்னு போயிருந்தேன். அப்ப எல்லாரையும் இவங்க பாஸ்டர் அப்படின்னு அறிமுகப்படுத்தாரு. அப்ப மற்றவங்க சில பேர் தோற்றப்பட்டாங்க. அப்ப இவங்க ஒரு செவன்த் டே அட்வென்டிஸ்ட், நம்ம வேலை செய்யறோம், ஒரு செவன்த் டே அட்வென்டிஸ்ட். நான் வீட்டை போய் கேட்டேன், ஏமா நீ மட்டும் நம்ம போல அப்படின்னு கேட்டாங்களா? நான் ஒரு செவன்த் டே அட்வென்டிஸ்ட். அப்ப நான் எப்படி வாழ்க்கை வாழ்றோம், நான் அந்த பொண்ணு மட்டும் சாத்திரம் இல்ல, போன நாள் சொல்ல வரேன். அப்ப நம்ம எங்க வேலை செய்யறோம், எந்த இடத்துல இருக்கிறோம், அப்ப நம்ம யாரு என்பதை நம்ம எப்படி காட்டணும்? இப்படிதான் நோவா காமித்தாராம், செய்வதிலே காமித்தாராம். நோவா ஆசீர்வாத செய்தியை சொல்லவில்லை. என்ன தெரியுங்களா? எச்சரிப்பின் செய்தியை சொன்னாரு, நியாயத்தீர்ப்பின் செய்தியை சொன்னாரு. ஏன் தெரியுங்களா? ஏன் இந்த பாஸ்டர் ஒரு ஆசீர்வாத செய்தி சொல்ல மாட்டாரு அப்படின்னா, இன்னைக்கு ஆசீர்வாதமா நீங்க வாழ்வது முக்கியம் அல்ல. தெரியுமா? நீங்க எங்க வாழணும்? எங்கம்மா சரளமா வாழணும்? எங்க வாழணுமா? சரளமா எங்க வாழணும்? பரலோகத்துல வாழணும். அதுதான் ஒரு ஆசீர்வாதம்.
இம்மைக்குரிய வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா வாழ்வது ஒரு முக்கியம் அல்ல. நீங்க எங்க வாழணும்? பரலோகத்துல வாழணும். இது இந்த நோவை குறித்து யார் நம்ம சொல்றாரு? புதிய ஏற்பாடுல சொல்றாரு. சொல்லுங்க பாப்போம். இந்த நோவாவை குறித்து ஒருத்தர் சொல்றாரு புதிய ஏற்பாடுல. சொல்லுங்க பாப்போம். யார் சொல்றா? நோவாவை குறித்து புதிய ஏற்பாடுல ஒரு சொல்றாரு. பேரு சொல்றாரு. வாசிங்க. 2 பேரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யார சொன்னீங்க? பாராட்டுகள். வாசிக்கலாம். 2 பேரு 2:5. பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. போதுங்க. அப்ப என்ன சொல்றாரு? பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் என்ன பிரசங்கம் பண்ணாராம்? எதை பத்தி பிரசங்கம் பண்ணாராம்? ஆசீர்வாதத்தை பிரசங்கம் பண்ணாரு. என்ன பண்ணாரு? நீதியை பிரசங்கித்தாரு. அப்ப ஆதியாகமத்துல சொல்லல, பேதுரு சொல்றாரு. நோவாவை பத்தி புதிய ஏற்பாட்டுல வாசிக்கிறோம். நோவா பழைய ஏற்பாட்டு காலம், பேதுரு வந்து புதிய ஏற்பாட்டு காலம். ஆனா பேதுரு இருக்கிறாரு நீதியை பிரசங்கித்த ஒரு மனிதன் இருக்கிறாரு, அந்த நீதிமான் இருக்கிறாரு. அப்படின்னா இந்த திருச்சபை, இந்த திருச்சபை இருக்கிற விசுவாச பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? எப்படிமா இருக்கணும்? கிரேசமா எப்படி இருக்கணும்? நீதியை பிரசங்கிக்கணும். நீதியை நம்முடைய வாழ்க்கையில நடக்கணும். ஏதோ ஒரு வாழ்க்கை அல்ல. என் வாழ்க்கை எப்படி இருக்கணும்? சொல்லுங்க. நீதியை பிரசங்கிக்கணும். அப்படின்னா நான் நீதியா வாழணும். என் வாழ்க்கையில நான் காட்டணும். என்ன தெரியுமா? இப்ப 2 விதமான மக்கள் இருக்கிறாங்க. ஒண்ணு எங்க? ஒண்ணு எங்க? வேலைக்குள்ள, இன்னொன்னு வேலைக்கு. இதான் சொன்னாரு. ஒண்ணு திருச்சபைக்குள்ள, இன்னைக்கு திருச்சபைக்கு வெளியே. அப்ப என்ன சத்தியம்? இன்னைக்கு பேழைக்குள்ள இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு பேழைக்கு வெளியே இருக்கிறோமா? அப்ப இன்னைக்கு சத்தியத்துக்குள்ள இருக்கிறோமா? அல்லது அசத்தியமான சத்தியம் இருக்கிறதா? அப்ப நான் எப்படி இருக்கிறான்? இல்லது நான் துன்மார்க்கனா வாழனா, நீதிமானா வாழனா? பேழைக்குள் இருக்கிறேனா, பேழைக்குள் வெளியே இருக்கிறேனா? இன்னைக்கு திருச்சபைக்குள் எத்தனை பேர் குடும்பமா இருக்கிறோம்? விசாரணை விசாரணை இல்லைங்களா? அப்ப இந்த திருச்சபை பேழைக்குள்ள எத்தனை பேர் வாழ்றோம்? அன்னைக்கு திருச்சபைக்குள் எத்தனை பேர் உள்ள போனாங்க? அந்த பேழைக்குள் போனாங்க. அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அப்ப நோவா என்ன பண்ணாரு? யார பாதுகாத்தாரு? 120 வருஷம் பிரசங்கம் பண்ணார்ல. 120 வருஷம் பிரசங்கம் பண்ணார்ல. யாரெல்லாம் விசுவாசி உள்ள வந்தாங்க? எத்தனை விசுவாசி வந்தாங்க? எத்தனை விசுவாசி வந்தாங்க? ஒரு விசுவாசி கூட வரல. யார் போனாங்க? அவங்க குடும்பம் தான். அப்ப என்ன ஒரு செய்தினா, உங்க குடும்பத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ள, உங்க குடும்பத்தை, கணவனை, மனைவியை, ஆண்டவரே இந்த சத்தியமானது, இந்த எச்சரிக்கை செய்தமானது இன்னைக்கு எனக்கு வந்திருக்கு, இன்னைக்கு என் குடும்பத்துக்கு வந்திருக்கு. ஆண்டவரே என் கணவன், என் மனைவி, பிள்ளைங்க இன்னைக்கு 120 வருஷம் பிரசங்கம் பண்ணாரு. அவரை கிண்டல் பண்ணாங்க, அவரை பிடிக்கல, நம்ம கோவப்பட்டாங்க. அவரு ரியலா வாழ்ந்து காத்தாரு, நீதிமான வாழ்ந்து காத்தாரு. ஆனா நீங்க செய்ய விட்டது, உங்கள் குடும்பத்தை நீங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள். இத்தனை வருஷம், எத்தனை வருஷம் நான் செவன்த் டே அட்வென்டிஸ்டா வாழ்ந்தேன் என்பது முக்கியம் அல்ல. ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். நெஞ்சு தொட்டு யோசித்து பாருங்க. இன்னைக்கு உங்க குடும்பம் பரலோகத்துக்கு போகுமா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றோமா? ரியலா வாழ்றோமா? என் செயல்பாடுல வாழ்றோமா? பத்தியை கேட்கிறோம். ஆனது இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி, வேலைக்குள் நாம் இருக்கிறோமா என்பதை வெளியே இருக்கிறோமா என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. நோவா என்ன பண்ணாரு? பிரசங்கம் செய்வதையும் தன் குடும்பத்தை பாதுகாப்பதிலும் நம்முடைய கடமை. திருச்சபைக்கு இன்னைக்கு வருவது மாத்திரமல்ல, பிரசங்கம் கேட்கிற மாத்திரம் அதை செயல்வழியிலும் வாழ்ந்தாரு. எல்லா நேரத்திலும் என்ன பண்ணாரு? பிரசங்கம் பண்ணாரு. அப்புறம் என்ன பண்ணாரு? பிரசங்கம் பண்ணாரு, குடும்பத்தை பாதுகாத்தார். குடும்பத்தை பாதுகாத்தாரு, பிரசங்கம் பண்ணாரு. அப்ப குடும்பத்தை நீங்க நானும் பாதுகாக்க வேண்டும். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? சதீஸ்வரையா எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 8 பேர். யார் அவங்க? அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்க குடும்பத்தாங்க, மருமக, பிள்ளைங்க, கணவன், மனைவி தான் உள்ள போனாங்க. யோசிச்சு பாருங்களேன். அந்த சூழ்நிலைக்கு நம்ம என்ன பண்றோம்? இன்னைக்கு இருக்கிறோம், நல்ல பிரச்சனை கேட்கிறோம். நீங்க நம்முடைய கணவன் எங்க, நம்முடைய மனைவி எங்க, பிள்ளைங்க எங்க, நம்ம குடும்பமே இருக்கு. குடும்பத்துல இன்னைக்கு அட்வென்டிஸ்ட் குடும்பம் வாழ்றோமா? எப்படி இருக்கிறோம்? அதுதான் பண்ணாங்க. அப்பயே நோவா பிடிக்காது. அதுதான் இன்னைக்கு செவன்த் டே பாசிட்டிவ் கொஞ்சம் ஹார்ஷா சொல்லிட்டா பிடிக்காது. அப்ப எத்தனை பேர் போனாங்க? நோவா தனது ஊழியம், தனது குடும்பம் என்று ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி, அப்படின்னா ரட்சிப்பை இழந்து போயிடுவோம்.
மற்றவர்களுக்கு ரட்சிப்பு கொண்டு வருவதை காட்டிலும் உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும், நம்முடைய சொந்த குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். சரிங்களா? நான் 20 வருஷமா பிரசங்கம் பண்ணேன், 20 வருஷமா ஓடி சொல்லி நானும் பாஸ் சொல்லிட்டு நான் என்னுடைய மனைவி பிள்ளைங்களை ரட்சிக்கப்பட போன என்ன அர்த்தம்? சரிங்களா? உங்களுக்கு தான் இந்த செய்தி, எனக்கு தான். அப்ப என் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும், என் மனைவி என் பிள்ளைகளை நான் பாதுகாக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன கேட்பாரு? கணக்கு கேட்பாரு. இயேசு சாமி என்ன பண்ணுவாரு? கணக்கு கேட்பார். நம்மளை பார்த்து கேட்பார், கொடுக்கப்பட்ட குடும்பம் எங்க, கொடுக்கப்பட்ட மனைவி எங்க, கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் எங்க, அந்த பிள்ளைகளை எப்படி வளர்த்த, உன்னுடைய மனைவி எப்படி நீ அபாயப்படுத்திக் கொண்ட, கொடுக்கப்பட்ட கணவனுக்காக நீ என்ன செய்த? ஆண்டு சொல்வாரு, நேரத்தை கணக்கு கேட்பார். கொடுக்கப்பட்ட நேரத்தை எப்படி செலவு செய்யறோம் யோசிச்சு பாருங்களா. வீட்டுக்கு போயிட்டு உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க, கொடுக்கப்பட்ட நேரத்தை எவ்வளவு நேரம் நான் பைபிள் வாசிக்கிறேன், எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றேன், எவ்வளவு நேரம் டிவி பாக்குறேன், எவ்வளவு நேரம் செல்போன் பாக்குறேன், எவ்வளவு நேரம் ஷார்ட்ஸ் பாக்குறேன், எவ்வளவு நேரம் யூடியூப் பாக்குறேன், எவ்வளவு நேரம் ஃபேஸ்புக் பாக்குறேன், எவ்வளவு நேரம் வாட்ஸ்அப் பாக்குறேன். நடந்தா இல்லைங்களா? அதான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆண்டு என்ன பண்ணாரு? உங்களுக்கு கொடுத்த நேரத்தை கணக்கு கேட்பாரு என்பதை நோவா கொடுக்கப்பட்ட நேரத்தை என்ன பண்ணாரு? ஆண்டவருக்காக செலவு செய்தார். நோவா கொடுக்கப்பட்ட நேரத்தை என்ன பண்ணாராம்? ஆண்டவருக்காக செலவு செய்தார். அப்ப கொடுக்கப்பட்ட திறமையை, நோவா கொடுக்கப்பட்ட திறமையை, நோவா கொடுக்கப்பட்ட பலத்தை, நோவா கொடுக்கப்பட்ட ஆனந்தை என்ன பண்ணாரு? ஆண்டவருக்காக செலவு செய்தார். அதுதான் நீங்க நானும் சமுத்திரம் சொல்லி அழைக்கிறோம். அப்ப வேலையின் மூலமாக என்ன பண்ணாரு? ஒரு எச்சரிக்கை செய்தியை கொடுத்தாரு. பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருந்தாங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்தாங்க. நோவா பிரசங்கம் பண்ணாரு பாத்தீங்களா? 120 வருஷம் பிரசங்கம் பண்ணாங்கல்ல. அப்ப இந்த 8 பேரு மீதி ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்தாங்க. என்ன பண்ணாங்க? எல்லாம் என்ன பண்ணாங்கம்மா? மத்தவங்க என்ன பண்ணாங்க? 8 பேர் தவிர மீதி 8 பேர் தவிர மீதி 8 பேர் ஆயிரக்கணக்கான மக்கள் என்ன ஆனாங்க? மாண்டு போனார்கள், மறித்து போனார்கள், ரட்சிப்பை இழந்து போனார்கள். 8 பேர் மாத்திரம்தான் மறந்து போவாங்க. 8 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. நோவாவின் நாட்களிலே ஒரு பெரிய அதிசயம் நடந்தது. மழை பெய்ய போகிறது என்பது கேட்கவே இல்லை. மனிதர்கள் யாருமே கேட்கல. சரிங்களா? உங்களுடைய யார் கேட்டாங்க? யார் கேட்டாங்க? வேற சார் வேற கேட்டாங்க? மிருகம் கேட்டுச்சு. சரிங்களா? என்ன பண்ண ஆண்டவர்? ஜோடி ஜோடியாவா அப்படின்னா யார் பண்ணது? பறவைகள் போச்சு, மிருகங்கள் போச்சு, வேற எறும்பு போச்சுங்க. போச்சா இல்லையா? எறும்பு எப்படி போச்சு? ஜோடி ஜோடியா போச்சுங்க. அப்ப அந்த நாட்கள மனிதர்கள் கேட்கவில்லை, அவரை கேள்வி பண்ணாங்க. அந்த எச்சரிக்கை செய்தியை கேட்டு 120 வருஷம் பிரசங்கம் பண்ணாங்க. ராணிப்பட சர்ச்சை எத்தனை வருஷமா இருக்கு? அப்புறம் ஐயா இந்த சர்ச்சை எத்தனை வருஷமா இருக்கு? 45 வருஷமா இருக்கு. 45 years இருக்கு. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டார்கள்? ஆண்டவர் இந்த 2026 வருஷம் இந்த உலகத்தை அழிக்க போறாங்க என்று சொன்னால், இந்த ராணிப்பட்டை திருச்சியிலிருந்து எத்தனை பேர் நாம் பரலோகத்துக்கு போவோம்? நாம் ரட்சிக்கப்பட்டோமா? நம் குடும்பம் ரட்சிக்கப்பட்டோமா? ஆனால் அந்த நாட்கள மனிதர்கள் கேட்கவில்லை, சுத்தி உள்ள பிஞ்சு கிராமம் கேட்கவில்லை, ராணிப்பட்டை வாழப்பட்டு கேட்கவில்லை. ஆனால் அங்க ஆண்டவர் சொன்னாரு, மிருகம் போச்சு, எறும்புல இருந்து யானை வரைக்கும் போச்சு. போச்சுங்களா? பார்க்கிறேன் எப்படி அவங்க மனசு இருந்திருக்கும். ஆண்டவர் சஞ்சலப்பட்டாரு, மனுஷனுக்கு விட்டு சஞ்சலப்பட்டாரு. விருதங்கள் அங்க வேலைக்கு வெளியே இருந்தவர்கள் பார்த்தாங்க, ஆச்சரியப்படுறாங்க. எறும்பு உருந்து போகுது, யானை போகுது, ஒட்டகத்தை போகுது, கழுத போகுது, எல்லாம் போச்சு. ஆனா யார் போல? யார் போல? நம்ம யாரு? 120 வருஷம் என்னது பிரச்சனை கேட்டோம். இன்னைக்கு வெளியே போன வாரம் கேட்டோமா? எத்தனை வாரம் கேட்டு வரோம்? என்னாச்சும் நம்முடைய கொஞ்சமாச்சும் சென்ஸ் கொஞ்சமாச்சும் யோசித்து பார்த்தோமா? நோவா பிரசங்கம் பண்ணாரு, அவருடைய வாழ்க்கையில இருந்தாருங்க. 100 வருஷம் இருக்கு. நம்ம தவறியின் காலம் கொடுக்கப்பட்டுச்சு. ஆதிகாகமம் 7ஆம் அதிகாரம் 14 வாசிங்க. ஆதிகாகமம் 7:14. அவர்கள் 7:14 தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன.
அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். தலைப்புக்கு சம்பந்தமாகதா சரிங்களா? கதவு அடைக்கப்படும் சரிங்களா? கிருபையின் காலம் அடைக்கப்படும். அப்ப இந்த கிருபையின் காலம் என்னாச்சு? டோர் க்ளோஸ். 120 வருஷம் பிரசங்கம் பண்ணி ஆண்டவர் என்ன பண்ணாரு? கதவு அடைக்கப்பட்டது. தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகல மாமசத்துல உள்ளே பிரவேசித்த பொழுது அப்ப போயிடுச்சு, ஜந்துக்கள் உள்ளே போயிடுச்சு. கர்த்தர் அவனை உள்ளே விட்டு யாருக்கு கதவு அடைச்சது? யார் கதவு அடைச்சா? ஆண்டவர் அடைச்சாரு. உள்ள விஷயப்பா, நீ பிரசங்கம் பண்ணது போதும், 120 வருஷம் பிரசங்கம் பண்ணது போதும், நீ சாட்சியை வாழ்ந்தது போதும், நீ இப்படி பிழை கட்டது போதும் அப்படி சொல்லி யாருமே கேட்கலையப்பா. நீ போ. எல்லாரையும் அனுப்பிச்சுட்டு அவனை அனுப்பிச்சுட்டு கதவு அடைச்சிட்டான். கடவுள் அடைச்சா மனசு திறக்க முடியுமா? கடவுள் அடைச்சா மனசு திறக்க முடியுமா? திறக்க முடியுமா? மனுஷன் அடைச்சா ஏசப்பா திறக்கலாம். ஆனா கடவுள் அடைச்சாராம். டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்ப காலம் முடிவடைந்து போகிறது. தவணையின் காலம் முடிஞ்சு போச்சு. இனிமே முடிவை செய்ய முடியாது. கர்த்தர் மூடினார். கர்த்தர் மூடின கதவை யாரும் திறக்க முடியாது. தவணையின் காலத்திலே நீங்கள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்பதை சிந்தித்து பாருங்க. ஒரு நாள் டோர் க்ளோஸ் ஆயிடும். இன்னைக்கு திறந்திருக்கு, இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு, இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, இன்னைக்கு வாங்க ஞானஸ்தானம் பெறுங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, இதான் கடைசி காலம், இதான் ஓய்வு நாள் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு பார்க்கும்போது கிண்டலும் கேலியுமா இருக்கும். இன்னைக்கு கோபமா இருக்கும். ஆனா நோவாவா பாதுகாக்கப்பட்டாரு. நோவா குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. இன்னொரு வசனம் இருக்கு, இந்த வாசிச்சு போய் முடிச்சிடும். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 25:10. அப்படியே அவர்கள் வாங்க போன பொழுது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைபட்டுச்சு. இது எங்க? இயேசு கிறிஸ்து 10 கன்னிகள் கதையை பார்க்கிறோம். அப்ப என்ன பண்ணாங்க? ஆயத்தமா இருந்தவர்கள் என்ன பண்ணாங்க? உள்ளே போனாங்க. என்னாச்சு? கதவு அடைபட்டுச்சு. அடைபட்டுச்சு. திருச்சபை பார்க்கும்போது 10 கன்னிகள், ஆனா 5 பேர் புத்தியுள்ளவங்க வாழ்ந்தாங்க. ஆனா அவங்க உள்ள போயிட்டாங்க. கதவு அடைபட்டுச்சு என்பதை நாம் வாசிக்கிறோம். பழைய பாட்டிலே சொன்னவனமாகவே ஆண்டவர் சொல்றாரு, கதவு அடைபட்டுச்சு. இன்னைக்கு பிரியப்பட வாழக்கூடிய உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், கதவு அடைபடும் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆண்டவர் என்ன பண்ணாரு? தட்டிக்கிட்டே இருக்கிறாரு. சரிங்களா? அங்கே கதவு அடைச்சாரு. இப்ப என்ன பண்றாரு? ஆண்டவர் தட்டிக்கிட்டே இருக்கிறாரு. எப்பொழுது அவர் தட்டாரு திறக்க வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா அவர் விடுதிரும், அவர் போயிடுவாரு. சத்தம் கேட்கும். ஏதோ வாட்ஸ்அப்ல இருந்து கதவை தட்டுக்கிறேன், ஒருவர் திறந்தார், தட்டிக்கிட்டே இருப்பாரு. ஆனா ஒரு நாள் சத்தம் கேட்காது. என்னைக்கு தட்டுவாரு அப்படி நம்ம நினைத்து பார்க்கிறோம். ஆனா அன்னைக்கு தட்ட மாட்டாரு, அன்னைக்கு போயிடுவாருங்க. அந்த சத்தம் நின்று போயிடுவோம். உன்னத பாட்டில் வாசிக்க பாத்தீங்களா? நேசருக்காக கதவை திறந்தேன், என் நேசரோ போய்விட்டார். உன்னத பாட்டில் வாசிக்கிறோம். தட்டிட்டே இருக்கோம். ஐயோ சத்தம் கிடைச்சு இன்னைக்கு இருக்காரு பாருங்க. ஐயோ நேசர் போயிட்டாருங்க. இதோ வாட்ஸ்அப்ல இருந்து கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் வாய்ப்பு இருக்கும், போயிடுவார். கடைசியாக ஒரு வசனம் வாசி பிடிப்போம். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தல் 22 11 12. அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், கஷ்டமா இருக்கட்டும். நீதி உள்ளவன் நீதி செய்யட்டும், பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனுக்கு கிரியைக்கு தக்கதாக நான் அடைக்க பலன் இன்னும் வருகிறேன். சரிங்களா? கை முடிஞ்சிடும். அநியாயம் செய்யறவன் அநியாயம் பண்ணிட்டே இருப்பா, நல்லதே பண்றது. அப்ப வாய்ப்பு கொடுக்கிறாரு, முடிஞ்சிடும். அம்மையார் சொல்றாங்க, நமக்கு எப்பொழுது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, சரி பாஸ்டர், அப்ப நமக்கு எப்போது கதவு அடைக்கப்படும், நமக்கு எப்போ டோர் க்ளோஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? தெரியுங்களா? ஒரு வாய்ப்பு இருக்கு. இயேசுவானவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் என்ன பண்றாரு? பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாரு. அப்ப அந்த ஊழியம் என்னைக்கு முடிவடைகிறதோ அதான் தவணையின் காலம். இந்த நாட்களில் வாழக்கூடிய உங்களுக்கு எனக்கும் நமக்கு எப்ப டோர் க்ளோஸ் ஆகும்? இயேசு கிறிஸ்து அந்த நுட்பநாய விசாரணை உங்களுக்காக எனக்காகவும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாரு. அவரு எப்ப நிற்கிறாரோ முடிஞ்சு போச்சு. ஒருவேளை அந்த நுட்பநாய விசாரணை ஒருவேளை என் பேர் வந்துச்சு, என் பேர் வாசிச்சாங்கன்னா எனக்கு முடிஞ்சு போச்சு, என்னுடைய தவணை காலம் முடிவு பெறும். ஒருவேளை
மருத்துவம் என்றால் அது முடிஞ்சு போச்சு, காலம் முடிவடையும். ஒண்ணு என் பேர் வாசிக்கப்படணும், அல்லது இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுறத நிறுத்தணும், அல்லது நாம் மருத்துவம் என்றால் தமிழின் காலம் முடிஞ்சு போச்சு. மூணுல ஏதாச்சும் ஒண்ணு. ஆண்டவரே என்னைக்கு ரட்சிக்கப்படப்படும் 120 பிரசங்கம் பண்ணாங்க. நோவாவுடைய வாழ்க்கை, குடும்பம் பாதுகாப்பட்டுச்சு. இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் என்பதை எண்ணி பாருங்க. இன்னைக்கு சனிக்கிழமை மாத்திரமல்ல நம்ம அட்வென்டிஸ்டா இருக்கிறோம். மற்றவர்களுக்கு நாம் அந்த நோவா போல நீங்க நான் வாழக்கூடிய வாழ்க்கையில செயல்ல ஒரு அட்வென்டிஸ்டா வாழ்வோம், உண்மையா வாழ்வோம். நம்முடைய கிருபையின் காலம் சீக்கிரமாய் க்ளோஸ் ஆயிடும். ஞாயிறு விசாரணை என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு முடிஞ்சு போயிடும் என்பதை எண்ணி பார்த்து ஆண்டவருக்கு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழத்தக்க தேவனுக்கு பெற்றுவதாக. ஆமென். அல்லது ஒரு எச்சரிக்கும் செய்தியை கேட்டோம். செய்தியை கொடுத்த தேவனுக்கு நன்றி இருக்கும். செய்திக்கு ஏற்றவாறு நம்ம தேவனுக்கு நாம் கொடுப்போம். இந்த ஆராதனை நிறைவேற்றிய விதமாக நாம் யாவரும் எழுந்து நின்று 264வது பாடல், திவ்ய அன்பின் சத்தத்தை ரட்சகா, பாடல் எண் 264. நோவாவுடைய வாழ்க்கையில் நடந்தது போல அந்த மக்கள் ஆண்டவர் சமூகத்தில் அவங்க இல்லாமல் போனாங்க. அந்த குடும்பம் பாதுகாக்கப்படுது. இதனால எல்லோரும் முட்டி போடுவோம் ஆண்டவர் சமூகத்தில். ஆண்டவர் எங்களுடைய குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆண்டவர் எங்க கூட கேட்டு எச்சரிக்கை செய்தியானது இந்த நாட்களில் ஒப்பு கொடுப்போம்.
ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. நோவாயை போல ஆண்டவரே நாங்கள் ரியல் லைஃபா வாழும்படியாக நீதியை பிரசங்கித்த ஆண்டவரே இந்த திருச்சபை இன்னைக்கு கேட்ட உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டு சம்பந்தம் ஒப்பு கொடுங்க. வாழைய பிள்ளைங்க, குடும்பம், கணவன், மனைவி இங்கிருந்து கடந்து போகும்போது ஆண்டவரே நீ ஆண்டவருக்காக வாழ்வேன், ஆண்டவரே நோயை போல வாழ சொல்லி ஒப்பு கொடுங்க. நம்முடைய பள்ளி முதல்ல முடித்து ஜெயிப்பார்கள். பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் போற்றப்படும் என்று பரிசுத்தமுள்ள தேவனே, அப்பா இந்த நல்ல பரிசுத்தமான ஓய்வு நாளிலே தகப்பனே நாங்கள் ஆலயத்திற்கு வரவும் தகப்பனே உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும் அந்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. அப்பா நாங்கள் கேட்ட செய்திக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே அந்த நோவாவின் நாட்களிலே வாழ்ந்த அந்த ஜனங்களைப் போல 120 வருஷம் தகப்பனே எச்சரிப்பை கேட்டும் செவிப்படாத அந்த ஜனங்களைப் போல நாங்கள் இராதுபடிக்கு தகப்பனே இந்த நாளிலே உங்களுடைய எச்சரிப்பின் செய்தி நாங்கள் கேட்டிருக்கிறோம் ஆண்டவரே. செய்தி கேட்டபடி தகப்பனே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து தகப்பனே எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய மீறுதல் எல்லாவற்றையும் விட்டு ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ திரும்பிக்கிறாங்க ஆண்டவரே. அந்த வேலைக்குள் இருந்து தங்களை காத்துக்கொண்ட அந்த ஜனங்களை போல தகப்பனே நாங்களும் உங்களுடைய எச்சரிப்பின் செய்தியை கேட்டு தகப்பனே மன திரும்பியவர்களாக ஒரு புதிய வாழ்க்கையை வாழ்ந்தவர்களாக தகப்பனே உங்களுடைய ராஜ்யத்தின் தகப்பனே வரும் பொழுது உமக்காக உங்களுடைய கூடத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் தகுதிப்படுத்தி வைத்தார்கள். வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிற மாட்டவரே, ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தையும் ஆசிர்வதிங்க, ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க தகப்பனே. ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையில தகப்பனே பாவங்கள் மீறுதல்கள் காணப்பட்டால் தகப்பனே தேவனின் தயவாக அதை மன்னியுங்க. அதை நாங்கள் விட்டுவிட எங்களுக்கு பலனை தாருங்க தகப்பனே. எப்படி செய்தி கொடுத்த நம்முடைய தாசனுக்காக செபிக்கிற மாட்டவரே, மகனை ஆசிர்வதிங்க, அவர் ஊழியத்தை ஆசிர்வதிங்க, அவருடைய குடும்பத்தை ஆசிர்வதிங்க தகப்பனே. அப்போ நாங்கள் இங்கிருந்து செல்லும் பொழுது உடைய பெருக்கமான ஆசீர்வாதத்தோடு செல்ல திரும்பித்தாங்க. எங்கள் அன்பின் ஆண்டவரே இயேசு மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் இறைவனுடைய பரமபிதாவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்தரே வாழ்வாரே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்பியும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இதனாலே செய்தி கேட்ட பிள்ளைகளோடும் தீர்மானம் செய்கிற பிள்ளைகளோடும் இன்றும் மீண்டும் சலாக்கம் இருப்பதாக. ஆமென்.